அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய தாயிடம் எந்த ஒரு பத்துவா வாங்காமல் துவாவோடு இருக்கின்றானோ அவனுக்கு இந்த உலகத்திலே கெட்ட மூத்து வராது சொல்கிறாங்க. கெட்ட மூத்து வராது. ஒரு தாயை கலங்கப்படுத்தாமல், சத்தம் கண் கலங்காமல் தன்னுடைய தாயுடைய பேச்சை கேட்டு என்னென்ன செய்கின்றானோ அவனுக்கு இந்த உலகத்திலே கெட்ட மூத்து வராது. இன்னொன்று சொல்கிறாங்க, எந்த ஒரு மனிதன் தாய் தந்தையை கஷ்டப்படுத்துகின்றானோ அவனுக்கு மறுமை நாள் வரை நீடிக்காது சொல்கிறாங்க. அவனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலேயே அவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். இந்த உலகத்திலே காட்டுவான். மறுமை நாள் வரை இழுத்து போவாதான். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து விடுவான் என்று சொல்லப்படுகின்றது. உன் தாய் உன் மீது வைத்திருக்க பாசம் அது உன் தாய் செய்தது அல்ல, இறைவன் முடிவு செய்தது. அல்லாஹ் முடிவு செய்திருக்கின்றான். உன் மீது தாய் பாசம் வச்சிருக்கின்றாலே உன் தாய் செஞ்ச முடிவு அல்ல, அல்லாஹ் செய்த முடிவு. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி தாய் எவ்வளவு கஷ்டப்படுகின்றாள். அது பிற சவம் செத்து படுகின்றாள், இறந்து பிறக்கின்றாள். அந்த தாய் அந்த வேதனைப்படுகின்றாள். இந்த குழந்தை எப்படியாவது பெற்றெடுக்கணும் ஆசைப்படுகின்றாள், பேராசைப்படுகின்றாள், கஷ்டப்படுகின்றாள். எப்படியாவது குழந்தை பிறக்கணும். ஒரு குழந்தை ஒரு ஊனமாக பிறந்துருதுங்க. ஒரு குழந்தை கையே இல்லை, அல்லது ஏதோ ஒன்று காது கேட்கல, அது மூக்கு சரியில்லை, கண்ணு சரியில்லை, ஏதோ ஒன்று ஒரு ஊனமாக பிறந்துருது ஒரு குழந்தை. என்ன செய்கிறாங்க, அந்த ஊனமான குழந்தைய தாய் இப்போ சந்தோஷப்படுகின்றாள். பக்கத்து வாரில் ஒரு தாய் இறந்துட்டா, குழந்தை பிறந்துருச்சு. அழகான குழந்தை, வெள்ளை விளையாண்டு இருக்குது, நல்ல குழந்தை. நர்ஸ் சொல்லுது, அந்த அம்மா இறந்துட்டாங்க, குழந்தை யாரும் இல்லை, இந்த குழந்தை கொடுங்க, ஊனமான குழந்தை அங்கே போட்டு அந்த குழந்தைய கொண்டு தரேன். எந்த தாயை ஒத்துக்குமா? எந்த தாயும் ஒத்துக்காது. அதனால தான் சொல்லுங்க, உன் தாய் கதற கதற அழுக அழுக நீ ஓடுகின்றாயே, இன்னொரு ஒன்னோடு ஓடுகின்றாயே. இந்த உலகத்திலே வேண்டாம் உனக்கு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் உலகம் அழிவுக்கு உன்னுடைய மௌத்துக்கு முன்னாடியே உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் கொடுப்பான். பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் செய்யாதீங்க. உன்னுடைய தாய்க்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுங்க இந்த உலகம் முடிகிற வரைக்கும். அதாவது இந்த உலகத்தில் அழகத்தில் இந்த மனிதனுக்கு தாய்க்கு கஷ்டம் கொடுக்குறனால மறுமையில் கிடையாது, இந்த உலகத்திலே அந்த கஷ்டத்தை அவன் எதிர்பார்ப்பான்னு சொல்லப்படுகிறது. சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.